ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி நான் இப்போது சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ஸ்டெப்பு வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 20 வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 20 வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து ஸ்டெப் 1ல் ஆரம்பித்து எப்படி ஒரு குட்ஸை ஃபாரினுக்கு அனுப்புறது அப்படின்ற வரைக்கும் நான் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினருக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோஸில். அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ஏற்றுமதி தொழில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த வீடியோஸை பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கீழே நான் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலாக பெய்டு வீடியோஸ் கிளாஸு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், ரேசர் பே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த காஸ்ட்டு நீங்கள் பே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது யூடியூப்பில் நான் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ யாரெல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்களோ, பே பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், அந்த லிங்க் மூலமாக பே பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, பேமெண்ட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூப் பிளேலிஸ்ட் லிங்க்கு ஓப்பன் ஆகிடும். அந்த லிங்க்கில் இருக்கிற அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மேலே அந்த லிங்க்கு ஓப்பன் ஆன உடனே அந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும்ல, மேலே உள்ள லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அந்த வீடியோஸ்க்கு எக்ஸ்பைரி இதெல்லாம் எதுவுமே கிடையவே செய்யாது. ஆல்வேஸ் அது உங்களுக்கு ஒரு கைடாக உங்களுக்கு கூட இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பே பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸை பார்க்கவும் முடியும், சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் அந்த காஸ்ட்டு கீழே நான் எவ்வளோ காஸ்ட்டு போட்டிருக்கணும் அதை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அந்த வீடியோஸை நான் அனுப்பி வைப்பேன். இது என்னுடைய அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிஸ்டம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ்க்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நான் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறேன். ஏற்றுமதி தொழில் யாரெல்லாம் தொடங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அந்த மாடல் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், எக்ஸல் ஷீட் கால்குலேட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பிகினருக்கு, எதுவுமே தெரியாத ஒரு நபருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அண்டு எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது எக்ஸல் ஷீட் மூலமாக அப்படின்றத நான் க்ளீனாக அதை டாக்குமெண்ட் ஃபார்மில் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். இதுவும் சேம் தான். நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த பே அண்ட் டவுன்லோடு அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, அந்த ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணதுக்கப்புறமா உங்களால் அந்த டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறதும் அந்த சேம் ப்ராசஸ் தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த பேமெண்ட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், பே பண்ணுங்கள், அண்ட் தென் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் அதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜிபே நம்பருக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸையும் அந்த எஃப்ஓபி ஆர் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டரையும் எக்ஸல் ஷீட் கால்குலேட்டரை உங்களுடைய இமெயிலுக்கே நான் அனுப்பிடுவேன். அதே மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த எஃப்ஓபி ஆர் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர் எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அதை பார்த்தே ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணல அப்படின்னா, நான் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காண்டி இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் மூலமாக டவுட்ஸ் கேட்குறது, அண்ட் தென் எனக்கு ஃபோன் கால் பண்ணி டவுட் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணலை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன்.
இதுதான் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி அதர் சோர்சஸ்ட்டை இருந்தும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்ட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணணுங்கிறது கிடையாது. நான் ஒரு ஏற்றுமதியாளர், ஆல்ரெடி நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். இதுக்கான அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிற யார்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ரியலாக எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருந்து தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத. பட் என்னுடைய அந்த ஒரு ப்ரைவசி அண்ட் டைம் டியூரேஷன் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு டைம் ஷெட்யூல் ஒரு பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நபருக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடியாது த்ரூ அந்த வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலமாகவோ, அப்படி இல்லாட்டினா ஃபோன் கால்ஸை பிக் பண்ணி அவங்களுடைய ஃபோன் கால்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் கால்ஸை பிக் பண்ணி எனக்கு அவங்கள்ட்ட வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த சேனலில் நான் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோஸ் மூலமாக மட்டும்தான் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வீடியோஸ் மூலமாக மட்டும்தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தே நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும்னு கற்றுக்க முடியும். இதை தவிர இதை மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நல்ல ஒன்று லிசன் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூகுள் இருக்குது, அண்ட் தென் ஏஐ இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். இதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அந்த ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் உங்கள் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். இல்லாட்டினா அந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இன்னொரு நபர் இருப்பார். பட் அது ஜென்யூன் நபரா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்டையுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோஸ் வாங்கி கற்றுக்கிறதோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தில் இறங்கி அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணணும். லேர்ன் மோர் டு ஏர்ன் மோர் அப்படிம்பாங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஏற்றுமதி தொழில் பிஸ்னஸ் முக்கியமாக ஜெயிக்கிறதுக்கு ஃபாரினில் உங்களுக்கு ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அங்கே இருந்து ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் வெறும் எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை, ஃபாரினில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆன்லைனில் B2B மூலமாக ட்ரை பண்ணுறது அப்படின்றது முயற்சிகள் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக ட்ரை பண்ணி ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அந்த பேமெண்ட்டெல்லாம் வாங்குறது அப்படின்றது ஒரு சாமானியமான காரியம் கிடையாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரினில் தொடர்பு இருந்தால் கட்டாயமாக முயற்சிகள் செஞ்சு பார்க்க முடியும். என்கிட்ட ஒரு பெய்டு கிளையண்ட் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணார். அவர் யூரோப்பில் இருக்கிற ஒரு தமிழர், யூரோப்பில் ஒரு கண்ட்ரியில் இருக்கார். அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக அவர் அந்த நாட்டில் அவருடைய அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அவர் பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னா நேரடியாக அங்கே டிஸ்கஸ் பண்ணியே அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸுக்கே போயிட்டார். மார்க்கெட் பிளேஸுக்கு போய் அங்கே டிஸ்கஷன் சில பேர்கிட்ட பண்ணதில் அவருக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக அவர் ஒரு பையரை இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். அப்போது எப்படி பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னு தெரியுதா? ஒரு தமிழன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா யூரோப்பில் ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கார். அந்த கண்ட்ரியில் நேரடியாக அவர் வேலை பார்க்குறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற மார்க்கெட் பிளேஸ்க்கெலாம் போய் கடைசி தன்னுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு இம்போர்ட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ இதுதான் சரியான ஒரு வழி. இதை நல்லா எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே இறங்குங்க. சும்மா இங்கே எந்தவித வெளிநாட்டு தொடர்பும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். முயற்சிகள் செய்யலாம், ஆனால் அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது. ரெண்டாவது சொன்னால் பார்த்தீங்களா, என்னுடைய அந்த ஒரு கிளையண்ட்டு நேரடியாக அந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ அங்கே வேலை பார்க்குறவர். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொடர்புகள் வேணும். அது நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா உங்களுடைய நண்பர் யாராவது இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நபர் யாரோ ஒருத்தங்க இருந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நபர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுமதி தொழிலில் இறங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
அதுக்கு என்னுடைய அந்த நான் வீடியோஸ் மூலமாக நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், என்ன ப்ராசஸ் அப்படின்றத. அதோடு சேர்த்து செல்ஃபாக நீங்களும் கூகுள் அண்ட் தென் ஏஐ அண்ட் தென் அதர் சோர்சஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஏற்றுமதி தொழிலில் இறங்கி ஜெயிக்க முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.